ஒரு பாட்டு தூக்கி போட்டு கொடுத்தலையோ ஒன்று கொடுத்தலையோ போதும் கூட இங்கே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட்டி, அவங்க தான் ரூலிங் பார்ட்டி. இங்கே உள்ள மக்களும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு அந்த என்ஆர் காங்கிரஸ் மேலே எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்குதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பழையபடி வந்துட்டு விஜயும் பார்த்திங்கன்னா என்ஆர் காங்கிரஸோட நல்ல ஒரு க்ளோஸ் டையோடு தான் இருக்கார், நல்ல லிங்கோடு தான் இருக்காப்புல. ஸோ ப்ராப்ளி இங்கே எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணும்போது கூடயும் என்ஆர் காங்கிரஸோட சேர்ந்து தான் கான்டெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா என்ஆர் காங்கிரஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு போட்டியிட வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரெண்டாவது இங்குள்ள மக்களுக்கும் பார்த்திங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் மேலே வந்து பெரிய லெவலில் அதிருப்தி கிடையாது. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டிவிகே வந்து ஷீல்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் முன்னாடி வைக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி டிஎம்கே வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஸோ வந்துட்டு ரூலிங் பார்ட்டினா என்ஆர் காங்கிரஸ் தான். ஸோ பழையபடி என்ஆர் காங்கிரஸுக்கு அகெயின்ஸ்டாக மக்கள் யாருமே இங்கே இல்லை. ஸோ பெரும்பாலும் வந்துட்டு இங்கே என்ன விஜய் வந்து இங்கே என்ன பேசுவார், அதாவது ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேச முடியாது. ஸோ பாண்டிச்சேரியோட இஷ்யூஸ் பற்றி பேசுவாரா, இல்லை பழையபடி தமிழ்நாட்டு இஷ்யூஸ் தான் இங்கே பேச போகிறாரா அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை என்ன பேச போகிறாருன்னு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேனாக இருக்காங்கள, ஸோ அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து அவர் விஜயை பார்க்கணும், ஸோ அந்த ஆவலில் வந்தவங்க நிறைய பேர். பழையபடி அவரும் பாலிடிக்ஸில் வந்து ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையில் உள்ளவங்களும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. காலையிலேருந்து எல்லாம் கும்பலாக தான் இருக்காங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் உள்ள அமைச்சு. நீ காலையில் வந்துட்டீங்க? அப்போ இல்லை அக்கா வந்திருந்தாங்க, அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் பாஸ் வச்சு இப்போ தான் பாஸுக்காக வெயிட்டிங், பாஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க. ஆனால் ஏற்கனவே 5000 பேர் தான் உள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ் 5000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. செக்கிங் நடத்தி தான் உள்ள அனுப்புறாங்க. 2 பேர்லாம் அனுப்புறதுல கரெக்டாக தான் உள்ள அனுப்புறாங்க. பாஸ் இல்லாதவங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அங்க செக்கிங் போட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. பாஸ் இல்லாமலாம் யாரையும் உள்ள அனுப்பல. கரெக்டா தான். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 20000 பேர் உள்ள போயிருப்பாங்க. இல்லையா? பாஸ் உள்ளவங்க மட்டும் தான் உள்ள போறாங்க. பாஸ் இருக்கவங்க தான் உள்ள செக்கிங்லாம் போட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. பாஸ் இல்லாம உள்ள அனுப்பல. வெறுமே அனுப்பல இல்ல. சரி, இங்க விஜய் வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? தாவேகா ஜெயிக்க நல்லாவே வாய்ப்பு இருக்கு. 100%. கேர்ள்ஸ்க்காக இவ்வளோ உமன்ஸ்க்காக இவ்வளோ சட்டம் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அவர் வந்தால் கண்டிப்பாக உமன்ஸ்க்குலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக நிறைய சட்டம் கொண்டு வராருன்னு நம்புகிறோம். இங்கே என்ன பேசுவார் எதிர்பார்க்குறீங்க? அவர் கண்டிப்பாக ஒரு அரசியல் திட்டங்களை பற்றி பேசுவார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. இங்கே யாருக்கு அகெயின்ஸ்டாக பேசுவார்? இங்கே ஒரு யாருக்கும் அகெயின்ஸ்டாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் செய்யறது போட்டு போதுங்க. அவர் அகெயின்ஸ்டாக பேசி அவர் அதையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவர் ரியலாக தான் பேசுறாரு. பேசி அவர் ஒன்றும் தப்பாலாம் பேச. இங்கே யாருக்கும் அகெயின்ஸ்டாக பேச இல்லை கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கட்சியில் இருக்கீங்களா? இல்லை நாங்கள் ஃபேன்ஸ்ன்றதை விட அவருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம். அவ்வளோ கண்டிப்பாக அவருக்கு தான் சப்போர்ட்டிங். இல்லைன்னா பாஸ் இல்லை, யாரும் உள்ளார விட மாட்டேன். ஒழுங்கா பண்ணுங்க, ஒழுங்காப்பா. ஒழுங்கா போங்க, இல்லைன்னா பாஸ் இல்லை அப்படியே நிற்கணும். எல்லாரும் ஒழுங்கா லைனாக போயினே இல்லை. லைனா போங்க, இல்லைன்னா பாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிடுவோம். கொல்லாம கொல்லாம லைனா போயினாரு. உங்களை உள்ளார போயிட்டாங்க.
உள்ள பா தள்ளாதா லைனா போ சரி அந்த இடத்துல போ லைனா போயினாரு லைனா போ அண்டா லைனா கிட்ட தான் நிக்கிறான் லைனா போ தள்ளாதா எல்லாரும் தான் வர்றாங்க லைனா போ உள்ள வந்தாப்லையா பாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் உள்ள போக மாட்டீங்க ஒழுங்கா சத்தம் போடாம லைனா போயினே இருங்க லைனா போயினே இருங்க ஆமாம் அதாவது ஏற்கனவே பார்த்தா சார் போயிடுங்க சார் நிக்காதீங்க உள்ள போயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திடலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ அலோவ் பண்ணுறவங்க யாருக்குமே வந்து கையில் பாஸ் கிடையாது. பாஸ் இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ 5000 பேர் தான் அக்கோமடேட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் கட்டாயம் வந்துட்டு இங்கே 5000 கிடையாது, கூடவே தான் இருக்காங்க. என்ன போயிட்டு சரியா
இத பார்த்து சிஎம் சார் தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே, இந்தியாவுக்கு இந்த காவல்துறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா 1974 இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் என்கிறார், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணவே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு